நீங்க செய்த உதவிக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி. என்ன செய்யற உங்க மகளுக்கு உங்களாதான் மந்திரிக்கேன். ஏன்டா நான் ஏமாத்திரல வராம இன்றைக்கு நீங்க வராம நாளைக்கு வந்தா ஏமாத்திரதான். அதுக்கு தாங்க கோழி பிரச்சனையா இருக்கு. சரி நீ வந்தது தானே. கோழி பிரச்சனையா இருக்கு. ஒரு இடத்துல 2500 சாவல் 3200 நின்று வாங்குற கோழி. சொல்லுங்க. என்னால இயலாது. எனக்கு 73 வயது. 73 நடக்க இயலாது, இடிக்க இயலாது, சாப்பிட இயலாது. இப்படியான பருவத்தில் இருக்கேன். சைக்கிள் ஓடியது இல்ல. எப்படி என்ன இடத்துல இருந்து அந்த டொய்லெட்டுக்குள்ள போய் வாரதே கஷ்டம். 2 காலம் தண்ணியை தூக்கிட்டு போறேன்டா என்னண்டு போறேன். கொண்டு வச்சு போட்டு வந்து அடுத்ததை கொண்டு வச்சுதான் டொய்லெட்டுக்கு இருக்கணும். அன்றைக்கு என்னமா வேக்கு தச்சு முடிச்சுதீல? ஓ நல்லா பாரம் தூக்குப்படுமா? எல்லாம் சரி. என்ன பிள்ளைகளுக்கு புதுசா தேவை இல்லையா? பிள்ளைகளுக்கு நீங்க தான் பார்த்தேன். நல்ல உறவுகள் இருக்கு, பார்த்து சொல்லுங்களேன். நான் என்னத்தை கேட்கிறேன். என்ன செய்யற விரும்பினாக்க செய்யணும். விரும்பினாக்கள் இன்னத்தை கொப்பி கொண்டு கொடுக்காங்க, பேக்கு கொண்டு கொடுக்குறீர்கள். அப்படி எல்லாம் நடக்குது. அது மாதிரி நீங்களும் வேண்டத்தை செய்யுங்க. இப்ப இங்க கிடைச்சிருக்கா உங்களுக்கு குளறுகள்? குளறுல கண்ணால தண்ணி வடியுது. கண்ணா இந்த பார்வை விளங்குது. ஓ பார்வை நல்லா கண்ணாடி இந்த ஆபரேஷன் பண்ணது இல்ல? 2 வைக்கலாம். 10 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இருக்கும். அது இப்ப இன்னும் குறையல. அண்ணா நிக்கிறாள் எடுத்து போலாம் பாரு. பரவாயில்ல. அந்நேரத்தை சாப்பாடு தானே, இப்ப கெமிக்கல் சாப்பாடு தானே. இப்ப சரி வேற எல்லாம் சத்து பித்து சக்கை தான் சாப்பிடுறோம். அப்படி ஒரு பிரச்சனை எனக்கு. இப்ப பிளன் இல்லாததான் ஒரு வருத்தம். அப்படி ஒரு பிரச்சனை பிளன் இல்ல. அப்ப என்ன செய்யணும்? பிளன் பாரதுக்கு என்ன ஒரு வழி செய்யணும். அது நம்ம உடற்பயிற்சி செய்யணும். ஆஞ்சனாவுக்கிட்ட போய் உடற்பயிற்சி 7-8 சேலம் போட்டிருக்கேன். அது என்னதுக்கு? 1500 பிளன் இல்லை. பிளனுக்கா சேலம் போட்டிருக்கேன். அது ஆட்டோட மயிரும் இல்லை. அப்ப அந்த 3 பேர பிள்ளைகளை நீங்க பாக்க நான் தான். நீங்க அப்ப பாக்காட்டி மகளுக்கும் ஒன்றும் இல்ல, ஒரு கதியும் இல்லை. நீங்க கரெக்டா பாக்கணும் பேர பிள்ளைகளை. சரியா? ஸ்கூலுக்கெல்லாம் பிள்ளைகளை நீங்க கொண்டு வர இந்த சின்ன பிள்ளைய கொண்டு போவேன். சைக்கிள்ல போய் வரும். பிரச்சனை இல்ல. கோழிக்கூடு கிடைச்ச சந்தோஷம். அதிபூர்ணமான சந்தோஷம். மண்டூர் 14 நீ தெரியும் தானே? அவரோட உதவிதான். அவர் பேர் சொல்ல நாட்டிக்கார். எப்படி ஆள்? கட்டிக்காரன். பேர் சொல்றாக்கள் கூடாது. அப்படியும் இல்ல. அவங்களுக்கு நல்ல ஏனண்டா கூடான்னு சொல்ல கூடா. ஏனண்டா அவங்களுக்கு தெரியத்தானே வேணும் இது ஆடுற உதவி என்று. அதுக்காக தான் பேர் சொல்றேன். சரியா? அவங்களுக்கு நல்ல மனசு உள்ளங்கள். இப்படி ஒரு வீடியோ பார்த்து உதவி செய்யறாங்களே, அவங்களுக்கு என்ன யாருன்னு தெரியாது, உங்களை யாருன்னு தெரியாது. அவங்க மனசுல அப்படி வருது, இப்படி உதவி செய்யணும்னு கொடுத்து வச்சுக்கணும் ஐயா. உண்மைதான். சரியா? வரட்டுமா? வேற என்ன சொல்ல புரியல? எனக்கு ஒரு வாகனம் ஒன்று வேணும். என்ன வாகனம்? எனக்கு ஒரு சைக்கிள் ஒன்று வேணும். அது மிதிக்கிறது தானே, அது வாகனமா? சைக்கிள் வாகனம் தான். அப்ப சைக்கிள் வேணுமென்று கேட்டாக்கா நீங்க ஓடுவீல? ஓ நான் ஓடுவேன். எங்க ஐயா இப்பவே சாதி அணிக்கல். ஒரு சாதி அல்ல. சைக்கிளை தந்து விட்டு பாரு, சொன்ன இடத்துக்கு ஒரு மனத்தியாலத்துக்கு எல்லாம் நிப்பேன். நிப்பியல? அப்ப வாகனம் உண்டு தந்தா தொழிலுக்கு போயல? வாகனம் உண்டு இன்ஜின்ல ஓடுறது அது சரி வராது. மரத்தியல்ல மோதிடுவேன். வேற வாகனத்துல மாட்டேல சாகத்தான் சொல்றாரு. அது சரி. உங்களை நான் சொல்லல ஐயா. அப்படியே பார்த்து உங்களோட காமெடிக்கு 6வது முன் வந்து சைக்கிள் கிடைச்சா நல்ல மேன மிச்சம் நல்ல அதிபூர்ணம் காலில் விழுந்து கும்பிடுவேன். ஐயோ அப்படி கும்பிடக்கூடாது. அப்படி இல்ல, நீங்க ஒரு நன்மையை செய்றீங்க. அப்ப ஐயா வணக்கம் உங்களோட காலத்தொட்டு கும்பிடுறது பெருமைதான். அது நம்ம மனுஷனுக்கு கால தொட்டு கும்பிடுறது அழகு இல்லையா? கடவுளை நம்புங்க. நல்ல பிள்ளைகள் இருக்கி உங்களுக்கு 6வது சைக்கிளுக்கு ஏற்பாடு பண்ண உங்களோட வீடியோ தனிப்பட்டமாய் போடுறேன். நல்ல உறவுகள் இருக்கி 6வது முன் வந்து செய்து வந்தா கொண்டு தாரோம். மிச்சம் நல்ல மின கடவுளுக்கு 2வதாக அவியதான். உண்மைதான். உண்மையா சொல்லிது. வேற என்ன செய்யற? உறவுகள் இருக்காங்க உங்களுக்கு. அதுக்கேற மாதிரி இந்த பெட்ரோல்ல வாங்கணும் தானே, காலால மிதிக்கிறது தான். சரி, அப்படி கண்ணால தண்ணி வர இந்த கவலையில குளர்றீங்களா? கண்ணால கதைக்குள்ள இந்த வருத்தம் தானே, அதுல இருந்து தண்ணி வருது. பிரச்சனை இல்ல ஐயா. உறவுகளை பார்த்து சொல்லுங்க. நமக்கு ஒரு சைக்கிள் ஒன்று தந்தா போதும். சைக்கிள் ஒன்று தந்தா போதும். போதும்.
அது செய்தவருக்கு அப்படி சொல்லுவியல் மிச்சம் நன்றி சொல்லுவேன் காலில் விழுந்து வணக்கம் சொல்லுவேன் அவர்கிட்ட. பாருங்க மச்சான் உண்மையில அவரு ஒரு மனசால தான் சொல்றாரு சைக்கிள் இல்லாம தான் படுறாரு கஷ்டம் நடந்து போய் 3 பேர பிள்ளைகளை தான் பாக்குறாரு மகளோட இதிக்கிறாரு இவர் 3 பேர பிள்ளைகளை பாக்கலன்னு சொன்னா மகளுக்கும் வேலை இல்ல இவரும் இல்லன்னு சொன்னா அடிக்கிற கடைக்கு போயிட்டு வாப்பா சீனி வாங்கிட்டு வாண்டா எனக்கு இடத்துல இருந்து கடைக்கு போயிடலாம் சைக்கிள் இருந்தா நான் போய் வாங்கிட்டு ஆசைக்கு கேட்கிறாரு நன்றியை எனக்கு ஒரு சைக்கிளுக்கு உதவி பண்ணுங்க ஆதார் இருந்தாலும் சரிதான். அதான் சரி இப்ப மகளையும் இவர்தான் பாக்குறாரு 3 பேர பிள்ளைகளையும் பாக்குறாரு பரவாயில்ல ஐயா கொடுத்து வச்ச இது பிள்ளைகளுக்காக பேர பிள்ளைகளுக்காக கட்டித்தனமா இருக்கணும் சரியா பிள்ளைகள படிப்பையும் பார்க்கணும் சரியா 3 பிள்ளைகளையும் நம்ம வீடியோல எடுக்கிற அழகு இல்ல தானே அவ்வளவு வளர்ந்து வந்தா அப்படி இருக்கும் நக்கல் அடிப்பானே அல்லவா கொடியனால் சரி மச்சான் வரட்டுமா பார்த்து ஷேர் பண்ணுங்க மச்சான் அந்த வீடியோவை ஐயாவுக்கு சைக்கிள் கிடைக்கணுமா வரட்டுமா போயிட்டு வாங்க சந்தோஷம்.